ஹalleluya. இயேசு கல்வாரி மலையில் கூறிய இரண்டாவது வார்த்தையை தியானிப்போம். வாசிப்போம். லூக்கா 23 அதிகாரம் 43 வசனம். அவனுக்கு இயேசு, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று நான் உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹalleluya, ஹalleluya. இயேசு இரண்டு கள்வர்கள் மத்தியில் அறையப்பட்டார். எப்படி? ஒரு பக்கம் நல்ல கள்வன், இன்னொரு பக்கம் அவரை பழித்த ஒரு கள்வன் இருக்கிறான். இயேசு இருவருக்கும் இடையில் நடுவராய் இருக்கிறார். இயேசு இங்கு நடுவர், மிடில் மேன். அப்படி இன்று நமக்கும் இறைவனுக்கும் இடையே இறைவாக்கினர் ஒரு நடுவராய் இருப்பதை போல அன்று இரண்டு கள்வர்கள் மத்தியில் இயேசு அவர்களை மீட்க நம்ம ஜனங்களுக்காக பாடுகளை பட்டு இயேசு அங்கு நடுவராய் இருந்தார். இந்த அந்த நடுவர் நமக்கு கள்வர்களுக்கு என்ன செய்தார்? நடுவராய் நின்று கள்வர்களை எப்படி மீட்டு கொண்டார்? நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று நாம் பார்ப்போம். முதலாவதாக ஆதியாகமம் 16 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். அது கண்டு சாராயி ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நீர் அநீதி செய்து வருகிறீரே, நான் என் அடிமை பெண்ணை உமது மடியிலே கொடுத்திருக்க அவள் தான் கருவுற்றிருப்பதை அறிந்தவுடன் என்னை பழிக்க தொடங்கி விட்டாளே, ஆண்டவர் உமக்கும் எனக்கும் நடுவராய் இருந்து நீதி வழங்க கடவார் என்றாள். ஹalleluya. நமக்கு சாராளை பத்தி தெரியும். அடிமை பெண் ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியா கொடுத்த போது ஆகார் கர்ப்பம் தரிச்ச பின் சாராளை அடிமைப்படுத்துவாங்க. அப்போ சாராள் கூறிய வார்த்தை இதுவே, ஆண்டவர் உமக்கும் எனக்கும் நடுவராய். எப்படி? ஆண்டவர் நடுவராய் இருந்து நீதி வழங்குகிறார். இன்று இரண்டு கள்வர்கள் மத்தியில் இயேசு எப்படி இருக்கிறார்? நடுவில் தொங்கி இருக்கிறார். எதற்காக? நீதி வழங்குவதற்காக. அன்று சாராளுக்கு கொடுத்த பழைய காலத்துல சாராளுக்கு நடுவராய் இருந்து நீதி வழங்கினார். இன்று கொல்கத்தா மலையில் இரண்டு கள்வர்கள் மத்தியில் இயேசு நல்ல கள்வனுக்கு நீதி வழங்குகிறார். இரண்டு கள்வர்கள் கூறுவதை இயேசு பொறுமையாய் கேட்கிறார். கேட்டு அதன்படி நீதி வழங்குகிறார். இன்று நம் வாழ்க்கையிலும் அநேகர் நம்மை இகழுகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். கடவுளிடம் ஒப்பு கொடுங்கள். நம்ம பாவத்தை விட்டு விலகுவோமானால் ஆண்டவர் நமக்காக நீதி வழங்க வருவார். அவர் நம் வாழ்வில் நடுவராக நின்று நீதி வழங்க வருவார். நீதி வழங்குவது தீர்ப்பு மட்டுமல்ல, மன்னிப்பும் கூட. நாம் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீ நடுவராய் நின்று நீதி வழங்குங்கள் என்று மன்னிப்பு கேட்போம். அவர் நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா தீமைகளை எடுத்து மாற்றி நமக்கு எதிராக போராடுகிறவர்களுக்கு மத்தியில அவர் நமக்காய் நீதி வழங்குவார். நம் குற்றங்களை மன்னிக்காவிட்டால் அவர் நமக்காக நீதி வழங்க மாட்டார். ஆகவே இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் மன்னிங்க என்று கேட்டால் போதும். ஆவியானவர் எல்லா சூழ்நிலைகளை மாற்றி நமக்காக நீதி வழங்க வருவார். ஹalleluya. இரண்டாவதாக ஆதியாகமம் 17 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். நாம் நமக்கும் உனக்கும் இடையே ஓர் உடன்படிக்கை செய்து உன்னை மிகுதியாய் பெருக செய்வோம் என்றார். ஹalleluya, ஹalleluya. இது ஆபிரகாம், கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை வார்த்தை. எப்படின்னா, உமக்கும் இடையே. எப்படி? அவர் இடையில நிற்கிறார், நடுவராய் நிற்கிறார், உடன்படிக்கையாய் நிற்கிறார். இன்று கொல்கத்தா மலையிலே உடன்படிக்கை என்பது வார்த்தையாக நமக்கு வெளிப்படுகிறார். இன்று கொல்கத்தா மலையிலே நல்ல கள்வனுக்கு அவர் கூறிய வார்த்தை, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பார். அந்த வார்த்தை நிறைவேறி இருக்குமா இல்லையா? கண்டிப்பா நிறைவேறி இருக்கும். நாம வான்வீட்டில் போனா ஒருவேளை அந்த நல்ல கள்வனை பார்க்கலாம். அதே மாதிரிதான் இன்று நம் வாழ்க்கையிலும் அவர் நடுவராய் எழும்ப வேண்டும் என்றால் நாம் பாவத்தை அவரிடம் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் மட்டுமே அவர் நம் வாழ்க்கையிலும் உடன்படிக்கையாளராய் வருவார். அவர் வார்த்தை நம் வாழ்க்கையிலும் நிறைவேறும். ஆகவே பாவத்தை விட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்போம். என் வாழ்க்கையிலும் உடன்படிக்கையாளர், அவருடைய வார்த்தை நம் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்றால் அவரிடம் மன்னிப்பு கேட்டு மனம் வருந்துவோம். ஹalleluya.
மூன்றாவதாக ஆவியானவர் எப்படி இருக்கிறாருன்னா, வாசிப்போம். ஆதி ஆகமம் 31 அதிகாரம் 49 வசனம். மீண்டும் அவன், நாம் ஒருவரை ஒருவர் பிரிந்த பின் ஆண்டவரே நம்மை கண்காணித்து உனக்கும் எனக்கும் நடுவராய் நின்று நீதி வழங்க கடவார். ஹalleluya, ஹalleluya. யாக்கோபு நீண்ட நாள் லாபானிடம் வேலை பார்ப்பார். நிறைய ஆண்டுகள் கழித்து லாபானை விட்டு போகும்போது யாக்கோபு தங்கள் பிள்ளைகளை மனைவிகளை கூட்டிக் கொண்டு போகும்போது லாபான் கூறிய வார்த்தை இது: ஆண்டவர் நம்மை கண்காணித்து உமக்கும் எனக்கும் நடுவராய் நின்று. எப்படி ஆண்டவர் இங்கே நடுவராய் இருக்கிறார்? ஆண்டவர் எதற்காக நடுவராய் இருக்கிறார் என்று நம்மை கண்காணிக்க. ஹalleluya, நம்மை கண்காணிக்கிறார். இன்று கொல்கத்தா மலையிலே 2 கள்வர்கள் மத்தியில் இயேசு 2 கள்வர்களை கண்காணிக்கிறார். கடைசி நிமிடமாவது அந்த கெட்ட கள்வன் மனமாற மாட்டானா என்று. அந்த நல்ல கள்வன் முன்னாடியே ஆண்டவர்கிட்ட போய் என்னை மன்னிங்க, நான் சிலுவையில் உங்க கூட தொங்கி கிடக்கும் போது என்னை கூட்டிட்டு போங்கன்னு கேட்கல. கடைசி நிமிடம் ஆண்டவர்கிட்ட கேட்குதாங்க, ஆண்டவரை என்னை மன்னிங்க, நீங்க வான் வீட்டில் போகும்போது என்னை கூட்டிட்டு போங்க. இந்த ஆண்டவர் நம்மளையும் பார்த்து கூறுகிறார், கடைசி நிமிடம் கூட நான் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். உங்கள் பாவங்களை என்னிடம் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள் என்று கேட்கிறார். நாம் கடைசி நிமிடம் கூட ஆண்டவரிடம் நம் பாவங்களை எடுத்து கூறுவோமானால் அவர் நம்மை விடுவிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இன்று பொதுவாக டீச்சர்ஸ்க்கெல்லாம் தெரியும், நம்ம எக்ஸாம் ஹாலில் போகும்போது கண்காணிப்பாங்க, எப்படி பிள்ளைங்க காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவங்க எக்ஸாம் ஹாலில் ஒரு மிடில் மேனாக இருக்காங்க. அதே மாதிரி நம் இயேசு கிறிஸ்துவும் இங்கு கல்வாரி மலையில் ஒரு மிடில் மேனாக இருக்கிறார். இன்று நம்மை கண்காணிக்க ஆண்டவர் 100 ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும்போது அதில் ஒரு ஆடு காணா போகும்போது அப்படி விட்டுவிடவில்லை. அந்த ஒரு ஆடையும் மீட்பதற்காக அந்த 99 ஆடையும் என்ன செய்தார்? விட்டு அந்த ஒரு ஆடையும் கண்டுபிடித்து வந்தார். அதே மாதிரிதான் இன்று நாமளும் ஆண்டவரை விட்டு விலகும் போது ஆண்டவர் அப்படியே விடுவதில்லை, நம்மையும் அழைத்து வருவார். அழைத்து வரும்போது நாம் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரை விட்டு விலகுவதற்காக, நம் பாவங்களுக்காக அவரிடம் மன்னிப்போமானால் கடைசி நிமிடம் கூட அவர் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார். பிரிய ஜனங்களே, கடைசி நிமிடம் கூட நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிற அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்று எண்ணி பாருங்கள். அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள், மனம் திரும்பி வாழுங்கள். ஹalleluya. 4வதாக ஆதி ஆகமம் 19 அதிகாரம் 29 வசனம் வாசிப்போம். அந்நாட்டின் நகரங்களை அழித்த போது கடவுள் ஆபிரகாமின் பொருட்டு லோத் குடியிருந்த நகரின் அழிவிலிருந்து அவனை காப்பாற்றினார். ஹalleluya, ஹalleluya. எப்படி ஆண்டவர் காப்பாற்றினார்? அழிவிலிருந்து, அழிவின் நடுவிலிருந்து ஆண்டவர் அந்த நகரத்தை காப்பாற்றினார். ஹalleluya, ஹalleluya. இன்று நமக்கு ஒரு வேதனை என்றாலும் இறைவாக்கினரோடு கூறும். இறைவாக்கினர் ஜெபித்து விட்டு அப்படி போவதில்லை. நமது வேதனைகளை அவர் அறிந்து நமக்காக உபவசித்து ஜெபித்து கண்ணீர் விட்டு நம் துக்கங்களை அறிந்து நமது வேதனை நின்று ஆண்டவரிடம் அவர் ஜெபிக்கின்றார். அங்கனமே நமக்கு விடுதலை வருகிறது. ஆகவே இயேசு கல்வாரி மலையிலே 2 கள்வர்கள் மத்தியில் எப்படி இருந்தார்? கீழே நின்று ஒன்றும் நல்ல கள்வனை மட்டும் என்ன பண்ணல, விடுவிக்கல, அவருக்கு மன்னிப்பு கொடுக்கல. அவரும் அதே பாடல, அதே சிலுவையில அவங்க நடுவுல நின்று ஆண்டவர் அந்த நல்ல கள்வனுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஹalleluya. இன்று நமக்கும் நம் வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள் உண்டு, அழிவுகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு. நம் குற்றவாளிகளாக இருந்தோமானால் நம் அழிவிலிருந்து ஆண்டவர் நம்மளை தப்பிவிக்க மாட்டார். நம் குற்றங்களை விடுவித்தால் மட்டுமே ஆவியானவர் நமது வாழ்க்கையிலும் அழிவுகள் கடந்து வரும்போது ஆவியானவர் கடந்து வந்து நம்மளை காப்பாற்றுவார். ஹalleluya, ஹalleluya. இந்த நல்ல கள்வன் மனமாறின போது கெட்ட கள்வன் என்ன பண்ணான்? ஆண்டவரை துசித்தான். அந்த கெட்ட கள்வனுக்கு ஆண்டவர் என்ன தண்டனை கொடுத்தார் என்று வாசிப்போம். எபிரேயர் 10 அதிகாரம் 29 வசனம். அப்படி என்றால்
கடவுளின் மகனையே காலால் மிதித்தவன், தன்னை பரிசுத்தப்படுத்திய உடன்படிக்கை இரத்தத்தையே இழிவுபடுத்தியவன், அருள் தரும் ஆவியை அவமதித்தவன் எவ்வளவு பெரிய தண்டனைக்கு தகுதி உள்ளவன் ஆவான் என்று எண்ணி பாருங்கள். ஹalleluya. என்ன சொல்கிறார்? எவ்வளோ பெரிய தண்டனைக்கு ஆளாவார்கள் என்று எண்ணி பாருங்கள். இன்று நம்மளை எடுத்துக்கொண்டா போதும், சபைக்கு வருவோம், ஆண்டவரிடமிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம், திரும்பி போவோம். ஆண்டவர் அப்ப நமக்கு எவ்வளோ பெரிய தண்டனை எடுத்து வைப்பார் என்று பாருங்க. அதே மாதிரிதான் ஆண்டவரை அறிந்த பின்பு அவரை விட்டு விலகாதீங்க. பாவத்தை மறந்து அவருக்கென ஊழியம் செய்யுங்க, அவரை தேடி ஓடுங்கள். அப்பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா அழிவையும் வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து மாற்றுவார். வேதனைகள் நமக்கு கடந்து வரும், சோகங்கள் கடந்து வரும். நமது பாவத்தினால் மட்டுமே நாமும் அழிந்து போகிறோம். நமது வாழ்க்கையும் அழிந்து போக காரணம் நமது பாவம், நாம் செய்கிற குற்றங்கள், பிறருக்கு நாம் கூறுகிற வார்த்தைகள், அவர்கள் நமக்கு திரும்ப போடுகிற வார்த்தைகள் தான் நமக்கு பாவமா வருகிறது. ஆகவே பிறர் வாழ்க்கையை நாம பார்த்துட்டோம்னா பிறருக்கு மன்னிப்பு கொடுத்தாதான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். பிறர் வார்த்தைகளை நாம பொறுத்து கொண்டோம் ஆனால் தான் பிறர் நமது வாழ்க்கையிலும் நமது வார்த்தைகளை பொறுத்து கொள்வார். ஆகவே பாவத்தை அவரிடம் விட்டு அவரிடம் கூறி மனம் திரும்புங்கள். இயேசுவிடம் கூறுவானால் நடுவராய் நமது வாழ்க்கையில் அவர் எழுந்தருள்வார். இன்று கொல்கத்தா மலையில் ஆண்டவர் நல்ல கல்வனை மனமாற்றி வான்வீட்டில் சேர்த்ததை போல நம் வாழ்க்கையிலும் அவர் நடுவராய் எழும்பி நம் பாவங்களை அகற்றி நம்மை வான்வீட்டில் சேர்ப்பார். ஹalleluya, ஹalleluya. ஆவியானவர் தந்தை நேரத்திற்காக நன்றி கூறி முடிக்கிறேன். ஹalleluya.